மரண வெயிட்டிங் விஜயண்ணா ஸ்பீச்சு செம்மையாக இருந்துச்சு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜயண்ணா என்ன பேச போகிறாரு, யார் அடிக்க போகிறான்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் எப்படி லெஃப்ட் ரைட் வாங்குவாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா தலையிலே நங்கு 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 நங்குன்னு கொட்டியிருக்காரு. ஒருத்தரையும் வச்சு செஞ்சிட்டாரு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சிஎம் அவர்களை வச்சு தான் அடி அடின்னு வச்சிருக்காரு. ஏன்னா 27 அன்னைக்கு இவ்வளோ புரியாத நீங்கள் 26 மட்டும் உங்களுக்கு புரிய போகுது. அப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பும்போது அறிவாளத்தில் துண்டு போட்டுருந்தா வர போகிறீங்க. ஏன்னா இனிதான் வரப்போகிற நாட்களில் இந்த அரசியல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்றது விஜயண்ணா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச்சும் சரி, அடுத்துக்கட்ட பிரச்சாரமும் சரி பயங்கரமாக இருக்கும். இவர் என்ன பேச போகிறான்றதான் மொத்த தமிழகமாக வெயிட் பண்ணிருந்துச்சு. ஆனால் கடைசியாக ஃபினிஷ் பண்ணி மெர்சல் பண்ணி விட்டாரு. ஸோ அவர் என்ன பேசினாருன்றது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இந்த சட்டசபையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை வச்சு அரசியல் பண்ணல, இந்த கரூரை வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில்லியான ஒரு வேலை பார்த்து முழுக்க டிவிக்கு மட்டுமே சார்ந்து பேசுறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவம் நடந்து நைட்டே மழை வச்சுட்டு மறுநாள் போயிட்டு இட்லி கடைக்கு ரிவ்யூ போட்டவங்க தான் இவங்கெல்லாம். ஸோ அதனால் கூடிய விரைவில் இதுக்கான பதிலடி கண்டிப்பாக கிடையாது. 26 இன்னும் 4 மாதம் தான். அதுக்கப்புறம் வாஷ் அவுட்டு தான். ஸ்டாலினோட அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உதயநிதிக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஸ்டாலினோட சாப்டர் க்ளோஸ். இனி விஜயண்ணா மட்டும்தான் இருப்பார். இனி இந்த அரசியல் விஜயண்ணா எப்படி கொண்டு போகிறான்னு பாருங்கள். இன்னும் இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். இது புரிஞ்சுக்கிட்டவங்க ஓகே, புரியாதவங்களுக்கு ஐ டோன்ட் கேர். ஸோ இதை வச்சு ஒரு டெபிட் பண்ணி எதனாலும் பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கதறுங்க. அதுக்குள்ளே இன்னொரு அப்டேட் வந்துடும் பிரச்சாரத்துக்கோ இதுக்கோ. அப்புறம் அதுக்கு ஒன்று கதறுங்க. இந்த வாடகை வேலையெல்லாம் இருக்கும், அதுவும் பொண்ணு கொஞ்ச நேரத்தில் கதை ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம ஜாலியாக அதை பார்த்து ரசிக்க வேண்டியது தான். ஓகே. ஸோ அதனால் இனி வரப்போகிற நாட்களில் விஜயனோட ஸ்பீச் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பாருங்கள். நல்லதே நடக்கும். பேட்டு நிச்சயம். பாய்.